திறக்கிறப்ப உங்களுக்கு ஹெட்டேக்கா இருக்கு, உங்களுக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா டீ குடிக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சாஃப்ரான் மில்க் வந்து குடிக்கிறப்பவே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அண்ட் சூடா குடிக்கிறப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். மைலோ பிராண்ட்ல வந்து சாஃப்ரான்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஆல்மோஸ்ட் வாங்கி 1 இயர் கிட்ட ஆக போது. இன்னுமே அந்த வந்துட்டு அரோமா வந்துட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அதை ஸ்மெல் பண்ணுறப்போவே. மைலோ பிராண்டில் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதை வந்துட்டு நம்ம இடிச்சு போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். சூடான பால் வந்துட்டு போட்டாலும் கொஞ்சம் ஃப்ளேவர் தான் இறங்கும். இடிச்சு போட்டுக்கிட்டா அந்த கலரும் நல்லா இருக்கும், அந்த அரோமாவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடிச்சு கொஞ்சம் பால் கலந்து நல்லா இன்னொரு வாட்டி இடிச்சுக்கிட்டு அதை பாலில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலரும் பிரைட்டாக தெரியும் அண்ட் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ட்ரான்ஸும் டிசால்வ் ஆயிடும், இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரான்ஸ் அப்படியே பெருசாவே இருக்கும். எனக்கு சூடாக தான் குடிக்க பிடிக்கும். உங்களுக்கு ஜில்லுன்னு குடிக்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சுகர் ஆட் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் திகட்டிடும். இது நிறையா குடிக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் மைல்டாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டா டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே பாதாம் இடிச்சு சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதுவும் ஊற வச்ச பாதாம் சேர்த்தா இன்னும் டேஸ்டியா இருக்கும். என்னால அன்னைக்கு பண்ண முடியல, நான் மறந்துட்டதுனால நான் அன்னைக்கு ஆட் பண்ணல. இது சும்மா குடிச்சாலும் நல்லா இருக்கும். பாதாம் ஆட் பண்ணி குடிச்சா இன்னுமே டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். தவிர இது நார்மலா குடிச்சாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.